உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவுகள் உங்களுக்கோசரம் போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அது போக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தையுமே அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நான் பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய இந்த விசுவாசத்துக்கு என்னுடைய நன்றிகள் கோடி. இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு கிரக அடைவுகள். இப்போ ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அது போக மீனத்துல சனி பகவான், 5ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்தில் புதன் பகவான், 7ஆம் இடத்துல அந்த புதன் கூட இருக்கக்கூடிய சூரியன் கடகத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிம்மத்துக்கு வர்றாங்க. அந்த சிம்மத்துல கேதுவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்தவரையிலும் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப கிரகங்களை கணிச்சு பார்த்ததுல 70% கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான். இதுல ஃபர்ஸ்ட் நல்ல பலன் எது அப்படின்னா, கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் 2 சுபகிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அது போக பாத்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடத்து அதிபதி. இப்ப இந்த 2 சுபகிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், இது எல்லாமே பல வழியில சோதனையாகி வேதனையாகி கஷ்டப்பட்டு கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுக்க போகிறார். யாரு? இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசியவே குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. சனி பகவான் உங்க குருடைய வீட்டில் இருக்கிறார், அதுவும் வக்ரகதியில. அப்ப குரு உங்க ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தைரியம், ஒரு தெம்பு, எதையுமே சாதிச்சிருவோம், என்னால முடியும், அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையா நான் செஞ்சிடறேன், மலேசியாவா சிங்கப்பூரா நான் போறேன், பாடுபடுறேன், சம்பாதிக்கிறேன், என்னுடைய கடனை பூரா அடைக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். அதே சமயத்துல அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரமானதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுல சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அப்ப நீங்க புருனே போகலாம், ஜப்பான் போகலாம், ஜெர்மன் போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாம், யுஎஸ்ஏ போகலாம், கனடா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், சிங்கப்பூர் போகலாம். இது மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். இல்லை எந்தெந்த கண்ட்ரியில கும்பராசிக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க தொழில்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், இல்லை எனக்கு வேலையில மாற்றம் வரணும், இல்லை இந்த கம்பெனில நான் வேற கம்பெனிக்கு போக முடியுமா, என்னுடைய கஷ்டங்கள் தீருமா, இந்த குடும்பத்துல நல்லா இருப்பனா, என்னுடைய பசங்க இந்தியாவில் இருக்கிறாங்க,
மனைவியும் இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்க கூட்டிட்டு வந்து இங்கேயே சேர்த்துக்கலாமா? தாராளமாக. நீங்க ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த பீரியட்ல நாவடக்கம் தேவை. இப்ப ஜோசியர் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாண்டு சொல்றாங்க அப்படின்னா, அது மனசுல வச்சு அதை கொஞ்சம் கேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பரிடத்திலேயோ சொந்த பந்தத்திலேயோ ஒரு அஃபீஷியலாவோ அவங்ககிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்க, சங்கடம் பண்ணிடுவீங்க, ஏதாவது குழப்பமா பேசிடுவீங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து இப்படி பேசியிருக்க கூடாது, இல்ல இப்படி பேசிட்டுமே, என்னடா பண்றது நீ அப்படின்னு நீங்களே உங்களை வருத்திக்கக்கூடிய டைம் வரும். அதனால தயவு செய்து இந்த பீரியட்ல நாவடக்கம் தேவை. இந்த நாவடக்கம் இல்லாமல் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்துருவீங்க. 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆணானாலும் சரி, பெண் ஆனாலும் சரி. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து தப்பிக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அது போக உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கே வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடோ சங்கடமோ சலிப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல கூட்டு பிஸ்னஸ் உங்க பார்ட்னர் கூட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதிலே சங்கடம் சலிப்பு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் அந்த சூரியன் உங்க ராசியவே பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க. பெரிய கஷ்டப்பட மாட்டீங்க. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா இந்த செவ்வாய் 8ல இருக்கிறதுனால தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயபக்தியோடு இருங்க. இதற்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சஷ்டி நாளில் சிவப்பு பூ வச்சு, செவ்வந்தி பூவை வச்சுக்கோங்களேன், அந்த சிவப்பு கலர் பூ வச்சு அந்த சாமியை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக பரிகாரமாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.